இந்த ஸ்கூட்டரோட டிசைன் பற்றி வாக்கரவுண்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா கம்ப்ளீட்டாக என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து டிவிஎஸ் வந்து அவங்களுடைய ஹோசூர் பிளான்ட்டில் ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 லேப்ஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய லேப்ஸில் தான் வந்து நம்மளை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண விடுவாங்க. பட் இந்த ஆர்பிட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சிட்டி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சிட்டிக்குள்ளே நம்ம வந்து எப்படி போவோம், ஒரு கட்டடிச்சு போவோம், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் போவோம், வளைஞ்சு போவோம், யூட்டர்ன் எடுத்து போவோம். அதே மாதிரி வந்து ஒரு ஹில்ல ஏறுற மாதிரி, ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் இருக்குது. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு 5-6 லேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிட்டர் அப்படிங்கிறது யாருக்கான வெஹிக்கிள், இது வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு வந்து செட் ஆகுமா, ஹவுஸ் ஒய்ஃப் வந்து செட் ஆகுமா, டாப் ஸ்பீடு மேக்ஸிமம் எவ்வளோ போகுது, அதேமாதிரி வந்து பிக்கப் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆர்பிட்டர் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கிளியரான ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்கள் சைட்லேருந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்ஸ்டாலையும் மறக்காமல் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ பேட்சாக பிரித்து தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண விட்டாங்க. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்டிங்க்கு போகிறோம். அப்போ ஏறி வந்து நம்ம கியர் அப்லாம் பண்ணிவிட்டு ஏறி உட்காரும் போதே அந்த ஸ்டாண்ட்ஸே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுள். இது வந்து ஒரு எல்லா ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி தாராளமாக ஒரு யங்ஸ்டர் வந்து வாங்கலாம். அதுமாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு மிடில் ஏஜில் இருக்க ஜென்ஸு, வயசானவங்க எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ரொம்ப அப்ரைட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா வைடாக இருக்குது. அதேமாதிரி சீட்டிங் வந்து நல்லா லென்த்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேர், நானுமே வந்து வாக்கரவுண்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம், 2 பேர் வந்து உட்கார வச்சு பார்த்தாலுமே 2 ஜென்ஸ் என்ன மாதிரி பாடியாக இருக்கா இன்னொருத்தர் பின்னாடி உட்காந்தாலுமே நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியுது. அதேமாதிரி நமக்கு வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் நல்ல ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரைட்டான ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒரு சிட்டியில் காலையில் வேலைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்காக ஒரு க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிவிஎஸ் வந்து ஸ்டாண்ட்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு ஃபஸ்ட் லேப் வந்து நம்மளை வந்து கைட் பண்ணாங்க. ஜஸ்ட் அந்த லேப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ட்ராக்கிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணாங்க. செகண்ட் லேப்லேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு ஃபுல் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ 1 by 1 நம்ம வந்து பார்ப்போம். முதல் விஷயம் வந்து எல்லோரும் கேட்குறது, ஒரு வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ டாப் ஸ்பீடு போகும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த ஆர்பிட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சிட்டியை தான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து 2 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து எக்கோ மோடு, இன்னொன்று வந்து சிட்டி மோடு. எக்கோ மோட் பொறுத்த வரைக்கும் என்னோடய வெயிட்டுக்கு, ஏன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் இருக்கப்போ ஒரு ஸ்பீடு போகும். அதுமாதிரி லைட் வெயிட்டாக இருந்தாங்கன்னா நல்ல ஸ்பீடு போகும். என் வெயிட் வந்து 85, என் வெயிட்டுக்கு ஃபஸ்ட் மோடில் 45, 46 வரைக்கும் வந்து என்னால் போக முடிஞ்சது. அடுத்த செகண்ட் மோடு வந்து சிட்டி மோடு. சிட்டி மோடு பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது 68 டாப் ஸ்பீடு சொன்னாங்க. நானுமே வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லும்பொழுது ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாக நம்மளால் போக முடியும். ஸோ அந்த லேப்புமே வந்து பயங்கர ஸ்ட்ரைட் ரோடு இருந்துச்சு. அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணப்போ 68 தாண்டலை என் வெயிட்டுக்கு. பட் நம்ம மற்ற இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறப்ப சில பேர் என்னோடய வெயிட்டு கம்மியாக இருக்கவங்க 69 வரைக்கும் வந்து போனதாக சொல்கிறாங்க. பட் டாப் ஸ்பீடு வந்து 68 எனக்கு. ஃபஸ்ட் மோடில் ஒரு 45 to 46 வரைக்கும் போணுச்சு. செகண்ட் மோட் சிட்டி மோடில் 68 வரைக்கும் வந்து போணுச்சு. மெயினாக வந்து பிக்கப் பற்றி சொல்லணும், எப்படி பிக்கப் எப்படி இருக்குது, இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து டியூனிங் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பிக்கப் வந்து நல்லா இருக்குது, சிட்டி லிமிட்டுக்கு ஓகே, பட் அந்த ரேப்பிடாக இல்லை. இப்போ நார்மலாக வந்து ஒரு எக்கோ மோட்லேருந்து சிட்டிக்கு மாத்திரம் சடன் வந்து ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு போகணும். அந்த ஒரு ரேப்பிட் ஃபீல் வந்து ஆர்பிட்டரில் இல்லை, கிராஜுவலாக தான் போகுது. அது எக்கோ மோடாக இருந்தாலும் சரி, சிட்டி மோடாக இருந்தாலுமே பிக்கப் வந்து கிராஜுவலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு அந்த சிட்டி ஃபோக்கஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிக்கப் பொறுத்த வரைக்கும் வந்து கிராஜுவலாக இருக்குது. சிட்டி லிமிட்டுக்கு அது வந்து ஓகே, பட் அந்த ரேப்பிட் அசலரேஷன் அப்படிங்கிறது இந்த ஆர்பிட்டரில் இல்லை. இதை தாண்டி வந்து 2 விஷயம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சொல்லியே ஆகணும். பெட்டராக டிவிஎஸ் வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும், இந்த இவி ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட்டை வந்து டிவிஎஸ் வந்து அழுத்தியே சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோன்னு, இன்னொன்று வந்து ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. 2மே செம்மையாக இருக்குங்க. ஏன்னா 2மே வந்து ஒரு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1 by 1 சொல்கிறேன். முதல்ல நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ஸ்பீட்லேயுமே வந்து நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஒரு எக்கோ மோடில் இருக்கும் அப்படின்னா 23க்கு மேலே தான், சிட்டி மோட்லேயுமே 23க்கு மேலே தான். பட் எக்கோ மோடில் ஒரு 40 வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேலே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம சிட்டி மோட்லேயுமே வந்து ஒரு 50, 60 வரைக்கும் தான் போக முடியுது, அதுக்கு மேலே ஆக்டிவேட் பண்ண முடியல. ஆக்டிவேட் பண்ணுறதும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஒரு பட்டன் அவங்க கொடுத்துட்டாங்க லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேல என்ன காட்டுதுன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு அலர்ட் காட்டுது. செகண்ட் டைம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண பிறகு எந்த ஸ்பீடில் இருக்கமோ, நம்ம 30ல் போகலாம், 40ல் போகலாம், 50ல் போகலாம், எந்த ஸ்பீடில் இருக்கமோ அந்த ஸ்பீடில் வச்சு செகண்ட் டைம் நம்ம வந்து க்ரூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது.
அகைன் அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணியும் டீஆக்டிவேட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 40ல் செட் பண்ணிட்டோம், ஒரு 40க்கு மேலே நம்ம ரைஸ் பண்ணாலும் டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். மோடு மாத்திர ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு ஹேண்டில் பாரில் நம்ம மோட் ஸ்விட்ச் இருக்குது, அந்த மோட் ஸ்விட்சை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலும் டீஆக்டிவேட் வந்து ஆயிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக இந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வெஹிக்கிளில் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப இனிஷியலாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது. பட் டிவிஎஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துட்டாங்க, ஈஸியாக வந்துருக்கு. அதுலேயும் அவங்க சொன்ன பாயிண்ட் என்னென்னா சிங்கிள் கிளிக்லேயே அவங்க வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். பட் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு குழந்தைய ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வராங்க அப்படின்னா குழந்தை முன்னாடி நிற்கிதுன்னா டக்குன்னு அது க்ரூஸ் கண்ட்ரோல் அழுத்திருச்சுன்னா ஆக்டிவேட் ஆயிரும். சடனாக ஒரு பேனிக் ஆகிரும் நம்மளே. ஸோ அந்த சிச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 2 கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு உண்மையிலே. வந்து ஒரு சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தேவைப்படல அப்படின்னாலுமே ஒரு எம்டி ரோட்ஸில் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக போகலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால. இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. இதை தாண்டி வந்து ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் அது இதை விட பெட்டருங்க. அதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு ட்ராக் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டிலே வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுறீங்க, ரேம்ப் போட்டிருக்கீங்க, ஸ்லோப்பில் இருக்குது, நீங்கள் ஏற்றணும், ஒரு லேடிஸே வராங்க, அவங்க வந்து ஏற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணுறோம், நமக்கு வந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா 0 வந்துருச்சு. அந்த 0ல் திரும்ப பிரேக்கை விட்டுட்டு அகைன் பிரேக்கை நம்ம வந்து அப்ளை பண்ணாலே போதும், ஹில் ஹோல்டு ஆக்டிவேட் ஆகிடுது. ஆட்டோ ஹில் ஹோல்டு தான். அப்போ வந்து அந்த ரேம்பில் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியும். இது வந்து அப் ஹில்க்கும் சரி டவுன் ஹில்க்கும் சரி ரெண்டுக்குமே வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து சிங்கிள் நம்ம ஜஸ்ட்டு பிரேக்கை ப்ரெஸ் 0ல் இருக்கணும், ஸ்பீடு மட்டும் 0ல் இருந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹில் ஹோல்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. இதுவுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மெயினாக வந்து லேடிஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹில்ஸ் இந்த மாதிரி சின்ன ஒரு மேம்பாலத்தில் ஏறுறோம், ஒரு சடன் டிராஃபிக்கில் சடனாக பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு புதுசாக ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக்கிறவங்க ஒரு லேடிஸ்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 2 விஷயத்தையுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. டிவிஎஸ் சைட்லேருந்து அவங்க கிளைம் பண்ணுறது நாங்கள் சிட்டி ஃபோக்கஸ்டாக தான் இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து 68 தான் போகுது. அப்படி இருக்கிறப்ப 68 ஸ்பீடுக்கு நமக்கு வந்து டிஸ்க்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. பட் வந்து டிஸ்க்குங்கிறது வந்து ஒரு 30-40 வரைக்கும் ஓகே. 50க்கு மேலே 60-65லலாம் போய் நான் பிரேக் அப்ளை பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஷார்ப்பாக இல்லை, டக்குன்னு குயிக்காக இல்லை. நம்ம பிரேக் அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி போய் தான் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மேபி ஒரு ஆப்ஷனலாக வந்து ஒரு 2 வேரியண்ட்டாக கூட டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு டிஸ்க் வச்சு ஒரு டிஸ்க் வேரியண்ட்டு, ஒரு ட்ரம் வச்சு பேஸ் மாடல் மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் டிவிஎஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. மேபி காஸ்ட் கட்டிங்காகவும் இருக்கலாம், பட் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கும். இதை தாண்டி வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய ட்ராக்கிங்கில் யூட்டர்ன் பண்ணுற மாதிரி வளைஞ்சு போகிற மாதிரி டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரிலாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆனிச்சு. ஹேண்டில் பார் ஸ்மூத்தாக இருக்குது வெஹிக்கிள், நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு டேர்ன் பண்ணி போக முடியுது. ஏன்னா அந்த ஆர்பிட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பேட்டரி பேக் வந்து சீட்டு கீழே தான் வந்து வச்சுருக்காங்க. சில வெஹிக்கிள்ஸில் வந்து நமக்கு ஃப்ளோர் போர்டில் கொடுப்பாங்க. ஃப்ளோர் போர்டில் கொடுக்கறதுனால பூட் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும், அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலுமே ஃப்ளோர் போர்டு வந்து ஹெவி ஆயிரும். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளால் சடனாக ஒரு யூட்டர்ன் பண்ணுறது, ஒரு கார்னரிங்கில் திரும்புறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆர்பிட்டரில் அது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நமக்கு சீட்டோட ஹைட்டுமே 763 mm. ஈஸியாக வந்து லேடிஸ் வந்து காலை கிரவுண்ட் பண்ண முடியும். ஈஸியாக ஒரு ஹேண்ட்லிங் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். டிவிஎஸ் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும்னா ரியரில் வந்து டிவல் ஷாக்கு, ஃப்ரண்ட்டில் நார்மலாக டெலஸ்கோபிக் தான். பட் நம்ம ஓட்டின ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு நீட்டான சர்ஃபேஸ் தான். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு பள்ளமேடோ அந்த மாதிரிலாம் இல்லை. 2-3 இடத்துல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மட்டும் இருந்துச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸும் 165 கொடுக்குறாங்க. சிட்டி லிமிட்டுக்கு அது ஓகே. மற்றபடி சஸ்பென்ஷன் ஓகே, நமக்கு சாஃப்ட்வேர் சைடு தான் வந்து கொடுக்குறாங்க. சிட்டியில் நமக்கு ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும். ட்ராக்கில் நான் வந்து ஃபீல் பண்ணதை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை தாண்டி சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ஸ்கூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா என்னென்னலாம் வந்து பார்ப்போமோ அதுக்கேற்ற மாதிரி சில பாயிண்ட்ஸு சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆர்பிட்டரில் டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் நமக்கு வந்து உண்மையிலே பெனிஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியா. இந்த ஃப்ளோர் போர்டு ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து டிவிஎஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ எந்த ஸ்கூட்டராக இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு முன்னாடி இருக்கும், இல்லைனா இது வந்து ஒரு இன்க்ளைண்டாக இருக்கும். பட் டிவிஎஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. சிலிண்டர் வைக்க முடியுமான்னு தெரிலங்க, பட் மூட்டை தாராளமாக வச்சுக்கலாம். அதுமாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துக்கலாம். ஃப்ளோர் போர்டு ஏரியா ஓகே, சீட்டிங் ஓகே. அதே மாதிரி நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து 34 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் 2 ஹெல்மெட் வந்து நம்மளால் தாராளமாக வந்து வச்சுக்க முடியும். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுக்குறாங்க. மேபி இது இன்னும் கொஞ்சம் இழுத்து வெளியில் இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ராடாக கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். இப்போதைக்கு மொபைல் ஃபோன் மட்டும்தான் நம்மளால் வந்து வச்சுக்க முடியுது. இதை தாண்டி வந்து இன்னொரு சேஃப்டிக்காக ஒரு ஃபீச்சர் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. ஃபால் அலாட்டு மற்றும் கிராஷ் அலாட்டு. அதாவது நம்ம வண்டி வாங்குகிறோம், போயிட்டுருக்கோம், சடனாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 3 கான்டாக்ட் வந்து எமர்ஜென்சிக்காக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கீழே விழுந்துட்டோம், ஒரு
ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 3 நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா அலர்ட் வந்து போகும். சேம் டைம் வந்து நம்ம லொக்கேஷனோட வந்து அலர்ட் வந்து போகுது. ஸோ அது சேஃப்டி வைஸ் வந்து அது வந்து பெட்டரான ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து கிராப் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து ஒரு பைக்கில் இருக்கிற மாதிரி ஸ்டைலிஷாக வந்து இருக்குது. பட் பின்னாடி உட்காந்துருக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சேஃபாக உட்காருவோன்னு தெரியல. ஏன்னா லேடிஸ்லாம் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா சடனாக அவங்க வந்து கிராப் ரயில் பிடிக்கிறது சிரமமாக இருக்கலாம். பட் வந்து இது வந்து ஒரு பார்க் பண்ணுறப்ப ஒரு சென்ட்ரல் ஸ்டாண்டே போட்டிருக்கோம், நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், அகைன் சென்ட்ரல் ஸ்டாண்டு போடணும் அப்படின்னா இந்த கிராப் ரயில் செட்டப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ கிராப் ரயில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட முடியுது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு விதத்தில் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த மாதிரி டிவிஎஸ் கொடுத்துருக்க சில விஷயங்கள் நமக்கு பெட்டராக இருக்குது. சில விஷயங்கள் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3.1 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. போர்ட்டபிள் பேட்டரியில் ஃபிக்ஸ்டு பேட்டரி தான் கொடுக்குறாங்க. ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா அவங்க சொல்கிற ஐடிசி ரேஞ்ச் 158 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் நம்ம ஓட்டினோன்னா ஒரு 110லேருந்து 135 வரைக்கும் நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சார்ஜிங் டைம்னு பார்த்தோன்னா 80% வரைக்கும் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக எல்லா விஷயங்களுமே எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயங்களுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ளே மட்டும் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு நிறையா திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்ல பூட் ஸ்பேஸோட நல்ல ஸ்பீடு 68ங்கிறது சிட்டி லிமிட்டுக்கு ஓகே தான். ரேஞ்சும் வந்து 100+ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து போகலாம். ஸோ அதனால் வந்து ஒரு டெய்லி டே டு டே நம்ம கம்யூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஆர்பிட்டரை டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 99,900 ரூபா. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. 6 கலர் ஆப்ஷன்ஸில் இந்தியாவில் டிவிஎஸ் வந்து ஆர்பிட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இந்த ஆர்பிட்டர் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு டெய்லி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இன்ஷால்லா எங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.